மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். சார் என்னால் ஃபுல் செட் மெட்டீரியல் 85 புக்லெட்ஸ் இருக்குது, இதை வாங்கி படிக்க முடியல தோதில்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு 10 புக்லெட்ஸ் தரேன். வெறும் ப்ராப்ளமாக இருக்கும். இதில் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1500 ருபீஸ்க்கு கிட்டத்தட்ட ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு சமம். இது கொரியர் சார்ஜோட உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். இந்த 10 புக்லெட்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னா, 4 இயர் ஒர்த்தாக இருக்கும். காம்ப்ளெக்ஸு ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம்ஸு அதில் இருக்கும். இது பார்க்க உங்களுக்கு தெம்பு கிடைக்கும். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்காக தான் இந்த 1500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறது. அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஒரு ப்ராப்ளம் கூட இதில் விடாதீங்க. டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அடுத்ததாக என்ன ரேங்க் கொடுப்பீங்கன்னா ப்ராபபிலிட்டிக்கு கொடுப்பேன். ப்ராபபிலிட்டியும் வருது. ஓகே, ஸோ 4 இயர் காம்ப்ளெக்ஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ப்ராபபிலிட்டி மெக்கானிக்ஸ் 1 2 3 4 5. ஸோ இந்த 5 யூனிட் தான் உங்களுக்கு வருது. முக்கியமானது தான் வருது, எல்லாமே இருக்காது அதில். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், கடினமான ப்ராப்ளம், தேர்வுலாம் கேட்டது, இந்த மாதிரி பார்த்து போட்ட வீடியோ போட்டது அதெல்லாம் 1500 ருபீஸ்க்கு இதையாவது வாங்கி படிங்க. இது முடியலன்னா நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஃபுல் செட்டு வாங்கினா நல்லது இல்லை, நமக்கு தியரி இங்கிலீஷ்லாம் நிறையா இருக்குமேன்னு பயப்படாதீங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நாங்கள் தியரி ப்ராப்ளம் அப்படி தான் கொடுப்போம். அந்த ப்ராப்ளம் பார்ட்டு பூரா நீங்கள் படிக்கலாம்ல. தியரியில் இந்த சூஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்படியே படித்து மைண்டில் வச்சுக்கலாம்ல. ஸோ தயவுசெய்து ஃபுல் செட்டு மெட்டீரியல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் வாங்குங்க. அதில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் படித்து முடியுங்க. ஒரு 75% வெறும் ப்ராப்ளம் பார்ட் இதில் இருக்குது. உள்ள ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இருக்குது. அதெல்லாம் போட்டு பாருங்கன்றேன். இது வாங்க தோதில்லைன்றவங்க இந்த 1500 ரூபாய்க்கு 10 புக்லெட் 5 யூனிட்டுக்காவது வாங்குங்கன்றேன். ஓகே சார், மீதி இதெல்லாம் எப்போ தரீங்க? அது ரெடியாக உங்களுக்கு இதே போல் நான் காட்டுவேன். நீங்கள் யூடியூப்லேயே பார்த்து தெரிஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் புக் பண்ணி வாங்கிக்கலாம். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே சரிங்க. இப்போது முக்கியமான ப்ராப்ளங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. இந்த ப்ராப்ளம் அப்படியே தேர்வுக்கு அங்கே வரணும்னு இதை நான் சொல்லி கொடுக்குறேன் இல்லை. இந்த யூஸ் பண்ணி வேறு ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஏன்னா இது சால்வ் பண்ணுறதுக்கு வேறு ஒன்று யூஸ் ஆகுது. ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் நடத்துகிறோம். இன்டெக்ரல் கால்குலஸ்ன்னு ஒரு வார்த்தை வச்சிட்டாங்கல்ல, அவங்க எந்த லெவலுக்கும் போவாங்க. சாதாரண இன்டெகிரேஷனும் கேட்பாங்க, இன்டெகிரேஷனில் ஐ பிச்சு ஒன்று இருக்குது அதையும் கேட்பாங்க. இப்போ இதெல்லாம் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. சார் இது ரொம்ப இழுக்குது சார், ரொம்ப டைம் எடுத்துக்குது சார்ன்றதெல்லாம் இப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அடிக்கலான்றதை காட்டுறதுக்காக தான் இப்போ இந்த ப்ராப்ளம்லாம் எடுக்கிறோம். சரிங்களா? பாருங்கள். இப்போது integral 0 to pi by 2 dx divided by 4 sin square x plus 5 cos square x. இது வந்து இன்டகிரேட் பண்ணால் இந்த 4 ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான ரிசல்ட் இருக்குது. எங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் பூரா ரிசல்ட்டாகவே அடித்து வச்சுருப்போம். வாங்கி பாருங்கள். இந்த 85 புக்லெட்டு வாங்கி பாருங்கள், தெரியும். இப்போ இந்த 85 புக்லெட் ஃபுல் செட்டு வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். அது டெஸ்ட் பேட்ச் வந்து எக்ஸாம் டேட்டு வரைக்குமே நாங்கள் வாரத்துக்கு 3 டெஸ்ட்டு கொஷின் வித் டீட்டெயில் சொல்யூஷனோட கொஷின் கொடுத்துருவோம், ஆன்சரும் கொடுப்போம். டெஸ்ட்டு வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வாரத்துக்கு 3 டெஸ்ட்டு எக்ஸாம் டேட்டு வரைக்குமே தரேன்றவங்க பார்த்துக்குங்க. அப்போது எவ்வளோ யூஸ்ஃபுல் இது பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ இதை பார்க்கும்போது இதை பார்த்த உடனே எனக்கு ரிசல்ட் ஒரு இமேஜ் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அந்த இமேஜ் எழுதுகிறோம் பாருங்கள். அது பார்த்து அப்படியே மைண்டில் உட்காந்துருச்சு. இன்டெக்ரல் 0 to pi by 2. இப்போ நான் எழுதுறேன்னா இது எதுவும் கதை விடுறது இல்லைங்க, இது ப்ரூஃபும் இருக்குது. மேக்ஸோட பியூட்டியாக தானே, எழுதுகிற ஒவ்வொன்றுக்கும் நிரூபணம் இருக்குது. a square sin square x plus b square cos square x integral 0 to pi by 2 dx divided by a square sin square x plus b square cos square x equal to pi divided by 2ab. இது ப்ரூஃப் இருக்குங்க. ப்ரூஃப் வேணும்னு சொல்லுங்கள், வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். இந்த ரிசல்ட்டு நீங்கள் மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ரிசல்ட்டாகவே இருந்தால் மெட்டீரியல் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். சரிங்க, இதை நான் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு ப்ராப்ளம் நடத்தும் போதும் இந்த மாதிரி ரிசல்ட்னு சொல்கிறதெல்லாம் ஒரு ஷீட்டில் எழுதினே வாங்க. அதை அப்படியே ஒரு பிரிண்ட் எடுத்து சவுத்தில் ஒட்டி வச்சுட்டு தினமும் பார்த்துக்கிட்டே இருங்க. எதுக்கு மாஞ்சி நம்ம சால்வ் பண்ணின்னு இருக்கணும்? ரிசல்ட்டை யூஸ் பண்ணி ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ரைட்? சரிங்க, இப்போ இங்கே வாங்களேன், இதை எடுத்துக்கிறேன்.
இன்டெக்ரல் 0 to pi by 2 கரெக்டாக லிமிட் ஒத்து போகுது. dx டிவைடட் பை a ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 4 இருக்குது. அப்போ 4 sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 5 cos ஸ்கொயர் எக்ஸ், ரைட்? dx மேலே இருக்குது ஈக்குவல் டு பை பை 2 அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ ஏ என்னன்னு தெரியணும். ஏ ஸ்கொயர் 4, அப்போ ஏ என்ன? ஏ ஸ்கொயர் 4ங்க, ஏ என்ன? 2 இல்லையா? இங்கே எடுத்து வந்து போட்டுருங்க 2. இந்த ஃபார்முலாவில் போடுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணல. இப்போது பி ஸ்கொயர் 5ங்க, பி ஸ்கொயர் 5, அப்போ பி என்ன? √5. இங்கே பி இருக்கிற இடத்துல √5 ப்ராக்கெட் போட்டு போடுறோம் பாருங்கள், தனித்தனியாக ஒவ்வொரு வேல்யூ. 2 முன்னாடி அப்படியே இருங்க, மேலே பை அப்படியே இருங்க. இப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. பை டிவைடட் பை 2 4, 4 × √5 4 √5. அப்போ பை டிவைடட் பை 4√5. இங்கே 4 ஆப்ஷனில் எது பாருங்கள்? ஆப்ஷன் சி, ரைட்? ஸோ ரொம்ப எளிமையானதுங்க. நீங்கள் இது பயங்கரமாக கஷ்டமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். இந்த ரிசல்ட் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அடிச்சிருப்பீங்க இல்லையா? இல்லைனா இதை சால்வ் பண்ண மாஞ்சி எல்லாம் ரைட்டு சார். இப்போ இதுக்கு சொல்லுங்கள், மாட்டினீங்களா? இப்போ இங்கே பாருங்கள், த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் 0 to pi by 2 dx டிவைடட் பை 1 + 5 cos ஸ்கொயர் எக்ஸ். இதுக்கு எதனா ரிசல்ட் சொல்ல போகிறீங்களா? இல்லைங்க, நான் இந்த ரிசல்ட் சொன்னால் இது ஒரு ரிசல்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டிங்களா? இது போதுங்கன்றேன். ஏன் அதுக்கும் தனியாக ரிசல்ட் தேட வேணான்றேன். ஏன் கொஞ்சம் மாற்றி யோசிங்க, போதும். இங்கே பாருங்களேன், எனக்கு ஒரே ரிசல்ட் தான் தெரியும். இப்போ சொன்னனே அது pi by 2ab தான் தெரியும். பட் இது அந்த வடிவில் இல்லையே சார். இல்லாட்டி என்ன, நான் வர வைக்கிறேன் பாருங்கள். இன்டெக்ரல் 0 to pi by 2 dx டிவைடட் பை, நம்ம மூளை இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன வேலை அதை கொடுத்துக்கிட்டே ஆக்டிவ்லேயே வச்சுருக்கணுங்க. ஏதாவது ஒரு வேலை கொடுத்து அதை ஆக்டிவாக வச்சுக்கிட்டே இருக்கணும். டஃப் சிச்சுவேஷன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது க்ரியேட் ஆகும்போது அது வேறு மாதிரி ரிவேட் ஆகும், வேறு மாதிரி ஸ்டிமுலேட் ஆகி வேறு மாதிரி ஒர்க் பண்ணி பெட்டர் சொல்யூஷன் கொடுத்தோம். அந்த மூளையை எப்பயுமே ஆக்டிவாக வச்சுக்கிட்டே இருங்க, போதும். தேர்வில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்துக்கிறேன். 1 + 5 cos ஸ்கொயர் எக்ஸ் இப்படி இருக்குங்களா? ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi by 2, இது அப்படியே இருக்கட்டும், ரைட்? இந்த 1 இருக்குல்ல, அந்த 1க்கு நான் என்ன பண்ணுறேன், 1 sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதிக்கலாமா? sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 தானே. இப்போ நான் எக்ஸ் போட்டு எழுதுகிறேன் தீட்டாவுக்கு பதிலாக. அப்போ sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து இங்கே 5 cos ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. இப்போ இந்த 1க்கு போட போகிற ஒரு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் சேர்ந்து 6 cos ஸ்கொயர் எக்ஸ் ஆகிடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 1க்கு sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் போடுவோன்னா, அந்த ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் என்ன ஆகிடுது, இங்கே இருக்கிற காஸ் ஸ்கொயர் எக்ஸோட போய் ஆட் ஆகிடுது. முடிஞ்சிச்சிங்களா? இப்போ ஏ ஸ்கொயர் என்ன? 1, பி ஸ்கொயர் என்ன? 6. அப்படி ஃபார்முலா போடுவோமா? பை பை 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் 1ன்னா ஏ என்ன? 1, பி ஸ்கொயர் 6ன்னா இங்கே இருக்கு பாருங்கள், அப்போ பி என்ன? √6. அப்படியே இதில் போட்டுருங்க. இங்கே கொண்டு வந்து போட்டால் போதுங்க. பை டிவைடட் பை 2, ஏ வந்து 1, பி வந்து √6. அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. பை டிவைடட் பை 2√6. அப்போ பை டிவைடட் பை 2√6 எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதுங்களா? இப்போ இது இந்த மாதிரி நான் ரிசல்ட் படிக்கலன்னு நீங்கள் விட்டு வர்றது தப்பு தானே? ஆல்ரெடி படித்த ரிசல்ட்டோட கொஞ்சம் மூளை மாற்றி யோசித்து ஆன்சர் சொல்லிச்சு பார்த்தியா? இப்படி தாங்க இருக்கணும். எல்லாம் ரைட்டு. இப்போ மாட்டினீங்க சார். என்ன 1 இருந்தீங்க, sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா போட்டிங்க. இப்போ 5 கொடுத்துட்றேன். இப்போ 5 நீங்கள் எந்த தீட்டான்னு போடுவீங்க? பயப்படாதீங்க, இங்கே பாருங்கள். இன்டெக்ரல் 0 to pi by 2 dx டிவைடட் பை 5 + 4 sin ஸ்கொயர் எக்ஸ் இப்படி இருக்கா? சரிங்க, உங்களுக்கு தேவை அந்த ரிசல்ட் படி வேணும் அதானே? இப்போ நான் என்ன செய்கிறேன், இன்டெக்ரல் 0 to pi by 2 அப்படியே இருக்கட்டும். இதை நான் எதுவும் பண்ணலை. இந்த dxம் அப்படியே இருக்கட்டும். டிவைடட் பை இந்த 5ஐ 5 × 1ன்னு எழுதலாமா? இங்கே உள்ள 1 போட்டுக்கலாம்ல. 1 × 5 5 + 4 sin ஸ்கொயர் எக்ஸ் இப்படி எழுதலாமா? இப்போ 1க்கு நான் என்ன பண்ணலாம், sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் போடலாமா? அப்போ இன்டெக்ரல் 0 to pi by 2 dx டிவைடட் பை 5 + 4 sin ஸ்கொயர் எக்ஸ். 5 + 4 = 9,
1க்கு sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் போடும்போது இந்த 5 உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். ஒரு ஸ்டெப்பு போட்டுடுறேன், ஏன் வம்பு. 1க்கு என்ன sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இதெல்லாம் நான் தேர்வாரையில் எழுதிட்டு இருக்க மாட்டேங்க. அப்படியே சில ஸ்டெப்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடுவேன். அந்த மாதிரி நம்ம மூளை வந்து எப்படி இருக்கணும், ஆக்டிவ் பேஸில் இருக்கணும். இதை அப்படியே எழுதிட்டேன். உள்ள 1க்கு பதிலாக sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அதை யூஸ் பண்ணிட்டேன். இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் போட்டு எழுதிட்டேன், தீட்டா இருந்தால் தீட்டா போட்டு எழுதிக்கணும். இப்போ இன்டகரல் 0 to π/2 dx டிவைடட் பை இந்த 5 முள்ள இதுக்கும் மல்டிப்ளை பண்ணால் 5 sin ஸ்கொயர் எக்ஸ். இங்கே 5 உள்ளே கொடுத்து 5 காஸ் ஸ்கொயர் எக்ஸு உள்ளே கொடுங்க, ஒரு ஸ்டெப் கொடுத்துரும். 5 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் இந்த 4 sin ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாங்க, உள்ளேயும் கொடுத்தாச்சா. இது அப்படியே இருக்குது. இப்போ sin ஸ்கொயரை கலெக்ட் பண்ணிக்கங்க. 4 sin ஸ்கொயரும் 5 sin ஸ்கொயரும் 9 sin ஸ்கொயர் எக்ஸ். அப்போ இன்டகரல் 0 to π/2 dx டிவைடட் பை 9 sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 5 காஸ் ஸ்கொயர் எக்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சிச்சிங்களா. இப்போ a ஸ்கொயர் 9னா a 3யா, b ஸ்கொயர் 5னா b √5வா. அப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாமா. பை டிவைடட் பை 2 a வந்து என்ன 3, ஏன்னா a ஸ்கொயர் வந்து 9, அப்போ a என்ன 3. இந்த ஸ்கொயர் அங்கே போனால் ரூட் ஆகும், √9 3. இங்கே வந்து 3. இப்போ b ஸ்கொயர் வந்து இங்கே ஸ்கொயராக தான் எடுக்கும். b ஸ்கொயர் வந்து 5 அப்படின்னா b என்ன √5. அப்போ இங்கே வந்து √5. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டா 6. அப்போ π/6 √5. π/6 √5. ஆப்ஷன் பி. அவ்வளோதான், ரைட். ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, வேறு ஒரு கணக்கு இருக்குது. இங்கே sin இன்வெர்ஸ் எக்ஸோ tan இன்வெர்ஸ் எக்ஸோ கொடுத்து வேறு மாதிரி கொடுத்துட்டான். அதுக்கும் இதே ஃபார்மில் யூஸ் பண்ண முடியுமா? இல்லை. இங்கே உள்ள sin ஸ்கொயரோ காஸ் ஸ்கொயரோ டினாமினேட்டரில் கொடுத்து மேலே dx இருந்து, அதாவது இதோட ஒத்து போகிற மாதிரி இருக்கணும். எல்லா கணக்குக்கும் இதே ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ண முடியும்? அப்போ வேறு எதனா கணக்கு ஒன்று கொடுப்போம், இதே ரிசல்ட் யூஸ் பண்ணுறாரா பார்ப்போம். அது எப்படி யூஸ் பண்ண முடியும்? அதுக்கு வேறு ரிசல்ட் ஆனால் எடுப்பேன். வேறு ரிசல்ட் அதுக்கும் இருக்குது. நான் ரிசல்ட்டு கூடவே வாழ்ந்தவன், ரிசல்ட் பட்டுன்னு ஞாபகத்துக்கு வரும்ன்றேன். அதுமாரி உங்களை ரிசல்ட்டு கூடவே இருங்க, எழுதி பாருங்கள், ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ ரிசல்ட் கூடவே இருக்கும்போது அது ரிலேட்டட் ப்ராப்ளம் கொஷின் வந்ததுன்னு வச்சுங்க, அந்த ரிசல்ட் உங்களுக்கு தானே எழுத தோணும். அது அப்படி சொல்ல வரேன். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி சைனு காசு டினாமினேட்டர் டேர்ம் வந்ததுன்னா இந்த ரிசல்ட் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் கொஞ்சம் மாற்றி கொடுக்குறேன்னு மாற்றி கொடுத்தாலும் அந்த மாதிரி மாற்ற முடியும்னு மாற்றுறேன். இங்கே 1 வந்தது, இங்கே 5 வந்தது, அதெல்லாம் மாற்றிருக்கேன் பாருங்கள். முடிஞ்சிச்சா? இதெல்லாம் எக்ஸாம்பிள் போட்டு அடின்னு அடிச்சிடலாம்ல. சரி, இங்கே பாருங்கள், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக உங்களால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு சிக்கலான இன்டெக்ரல் பாருங்கள். இந்த கணக்கு அங்கே வரும் பரீட்சைக்கு அப்படின்றதுக்காக இதை நடத்தலை. இந்த மாதிரிலாம் வந்தால் இப்படிலாம் சப்ஸ்டியூட் பண்ணி இது எளிமையாக மாற்றலாம், தெரிஞ்சுங்கன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ரிசல்ட் அப்படியே வேறு இடத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரியும் வரும். ஸோ அதுக்காக இது தெரிஞ்சுக்கணும். த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் 0 to 1/√2 sin இன்வெர்ஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 - x ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 dx. இதோட வேல்யூ வேணும். இப்போ 4 ஆப்ஷனில் இது அப்படின்னு சொல்லணும். இந்தமாரி உள்ள சைன் இன்வெர்ஸ் எக்ஸோ tan இன்வெர்ஸ் எக்ஸோ இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் உள்ளே வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்துகிட்டு வந்து வேறு ஒரு நேம் கொடுத்துருங்க, TOUO, T = sin இன்வெர்ஸ் எக்ஸ். சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன், பண்ணியாச்சா? உடனே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிடுங்க. இந்த பக்கம் என்ன வேரியபிள் இருக்கோ அதை பொறுத்து பண்ணிடணும். டீயை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் dt/dx = sin இன்வெர்ஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/√1 - x ஸ்கொயர். இந்த dx எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடுங்க 1 கூட. அப்போ dt = dx டிவைடட் பை √1 - x ஸ்கொயர். இப்படி ஆகிடும். இல்லைனா எனக்கு dx தான் வேணும்னா இந்த எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணிடுங்க, √1 - x ஸ்கொயர் dt = dx. dx எனக்கு தேவைன்னா எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். எப்போ இந்த சப்ஸ்டியூஷன் செஞ்சிங்களோ உடனே லிமிட்டை வந்து மாற்றி விட்டுறணும், லிமிட் மாறிடும். பாருங்கள், இந்த வேரியபிள் எக்ஸில் இருக்கும்போது உள்ளெல்லாம் எக்ஸ் தானே இருக்குது, எக்ஸாக இருக்கும்போது லிமிட் என்ன 0 to 1/√2. அப்பர் லிமிட் லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 1/√2. இப்போ டீக்கு மாற்றுறேன்,
இது பாருங்கள் t தானே ரன்னிங் வேரியபிள். இப்போ 0 கொண்டு வந்து போட்டால் sin inverse 0 0. இப்போ 1/√2 x கொண்டு வந்து போட்டு t கண்டுபிடிச்சா 1/√2 sin inverse 1/√2 வந்து π/4. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து அந்த இன்டகரலில் போட போகிறேன். இதான் நான் லெட் பண்ணது. லெட் எடுத்தது சரிங்க. இன்டகரல் 0 to 1/√2 sin inverse x divided by 1 minus x square whole power 3/2 into dx, right, equal to. இப்போ இதில் இந்த சைன் இன்வர்ஸ் இங்கே அனுப்புங்களேன். அப்போ என்ன ஆகும்? சைன் ஆகிடும். இங்கே அனுப்புன்றதை விட சரியான பொருத்தமான வார்த்தை என்னென்னா, ரெண்டு பக்கமும் சைன் ஃபங்க்ஷனால் கம்போசிட் பண்ணுறேன். இப்போ சைன் ஃபங்க்ஷன் ரெண்டு பக்கமும் கொடுக்கும்போது என்ன ஆகும்? இங்கே சைன் டி ஆகிடும். இங்கே சைன் கொடுத்தா சைன் டி ஆகிடும். இங்கே சைன் கொடுக்கும்போது சைனும் சைன் இன்வர்ஸும் கட் ஆகிட்டு எக்ஸ் மட்டும் நிற்கும். அப்போ ரெண்டு பக்கமும் சைன் ஃபங்க்ஷனால் கம்போசிட் பண்ணால் எனக்கு எக்ஸ் கிடச்சிச்சு. எக்ஸ் கிடச்ச உடனே இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரும் கிடச்சிரும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ சைன் ஸ்கொயர் டி ஈக்குவல் டு எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். ஏன் சார் இப்போ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கே போட்டுக்கலாம், இங்கே தேவைப்படுது, ரைட். அப்போ லிமிட் என்ன ஆகுது பாருங்கள். இன்டகரல் லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 1/√2 வந்து π/4. சைன் இன்வர்ஸ் எக்ஸை டீன்னு எடுத்தேன், டிவைடட் பை 1 மைனஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் தேவைப்படுது பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் தான் கண்டுபிடிச்சேன். சைன் ஸ்கொயர் டி ஹோல் பவர் 3/2. இது போட்டாச்சுங்களா? இன்ட்டு டிஎக்ஸ் என்ன இதாக இருக்குது பாருங்கள். ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் என்ன இதாக இருக்குது பாருங்கள். சைன் ஸ்கொயர் டி இன்ட்டு டிடி. இதெல்லாம் டிஎக்ஸோட வேல்யூ. இது சைன் இன்வர்ஸ் எக்ஸ் டி. இங்கே கீழே இருக்கிற இது எக்ஸ் ஸ்கொயருக்கு இது. ஸோ எல்லாம் மாற்றிட்டேன் பாருங்கள். இங்கே லிமிட்டும் மாற்றிட்டேன். சரிங்க. இன்டகரல் 0 to π/4. இங்கே உள்ள ஏதாவது எக்ஸ் இருக்கா பாருங்கள். எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீக்கு மாறிச்சு பாருங்கள். ஏன்னா நான் சப்ஸ்டியூஷன் டீக்கு மாற்றிருக்கேன். ஃபுல்லாக வேரியபிள் இங்கே டீயாக மாறிடும். இப்போ டி ரன் ஆகிற அந்த டொமைன் தான் இந்த 0 to π/4. சரிங்களா? ரைட். இன்டகரல் கால்குலேஸ் அப்படின்னு ஒரு லிங்க் அனுப்புவேன். அது உள்ளே தொட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ பாருங்கள். லைனாக ஒரு வீடியோ விடாமல் பார்த்துட்டே வாங்கலேன். எப்பா என்னடா இது இந்த அளவுக்கு அடிச்சு வச்சுக்கிறாருன்ற அளவுக்கு இருக்கும். சூப்பராக இருக்கும். நானே சிலதெல்லாம் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அசந்து போயிருக்கேங்க. இதெல்லாம் நாம் போட்டது தானா அப்படின்னு. அவ்வளோ அமர அடி நடிச்சு வச்சுருக்கேன். ரியலி சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், அவசியம் பாருங்கள். லிங்க் வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லிங்க் அனுப்பி வைக்கிறேன் வாட்ஸ்அப்பில். ஓகே. இன்டகரல் கால்குலஸில் இருக்கிற எல்லா வீடியோவும் பார்த்துருங்க. ரைட். இப்போ இந்த டி அப்படியே இருக்கட்டும். இது ரைட். இப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டி வந்து காஸ் ஸ்கொயர் டின்னு எழுதிக்கலாம் இல்லையா? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கே டி இருக்கிறதுனால டி மேலே 3/2 அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு இங்கே ரூட்டுக்குள்ளே 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டி வந்து காஸ் ஸ்கொயர் டி இன்ட்டு டிடி. அவ்வளோதான். இன்டகரல் 0 to π/4 டி. இப்போ இது அடுக்குக்கு மேலே அடுக்கு இருந்தால் மல்டிப்ளை ஆகும். இங்கே கீழே டிவைடில் இருக்கிற 2 இந்த 2 கட் ஆகிடும். அப்போ காஸ் கியூப் டி. கீழே வந்து இந்த 3 மட்டும் இங்கே வந்துடும். அப்போ காஸ் கியூப் டி இப்படி ஆகிடும். இன்ட்டு இங்கே காஸ் ஸ்கொயர் டிக்கு ரூட் எடுத்தால் ஸ்கொயர் ரூட் கட் ஆகிட்டு வெறும் காஸ் டி இன்ட்டு டிடி. இப்போ காஸ் ஒன்று கட் பண்ணிவிட்டால் காஸ் ஸ்கொயர் டி மட்டும் டினாமினேட்டரில் இருக்கும். இப்போ இன்டகரல் 0 to π/4 இந்த டி அப்படியே தான் இருக்குது. கீழே காஸ் ஸ்கொயர் டி இருக்கும். இந்த காஸ் ஸ்கொயர் டி நான் 1/காஸ் ஸ்கொயர் டியை சீக்கன் ஸ்கொயர் டின்னு மேலே கொண்டு போயிடுறேன். தலைகீழ் தானே. அப்போ சீக்கன் ஸ்கொயர் டி டிடி. 1/காஸ் ஸ்கொயர் டி சீக்கன் ஸ்கொயர் டின்றேன். ஏன்னா 1/காஸ் தீட்டா வந்து சீக்கன் தீட்டா இல்லையா? ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது யூனும் இந்த பாலினாமியல் பார்ட் இருக்கு இல்லையா? அது யூனும் மீதி இருக்கிற எல்லா பார்ட்டையும் டிவினும் எடுத்து பகுதி தொகையிடலை யூஸ் பண்ண போகிறேன். இதை யூஸ் பண்ணி என்ன ஃபார்மில் பகுதி தொகையிடல்? இன்டகரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகரல் வி டியூ. இதை யூஸ் பண்ண போகிறேன். ஓகே. இப்போது இந்த யூடி u equal to t, dv equal to secant square t dt. இதெல்லாம் dv. இப்போ u டிஃபரன்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணும்போது du by
டிடி ஈக்குவல் டு டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இந்த டிடி எடுத்து இப்படி பெருக்கிடுங்க. 1 இன்ட்டு டிடி டிடி டியூ ஈக்குவல் டு டிடி. இங்கே இந்த சைடு டிஃபரன்ஷியேஷன், இந்த சைடு இன்டகிரேஷன். ஏன்னா வி வேணும், அப்போ இன்டகிரேட் பண்ணால் தான் டி கட் ஆகும். அப்போ இன்டகிரல் டிவி வந்து வி. சீக்கன்ட் ஸ்கொயர் டீயை இன்டகிரேட் பண்ணால் tan டி. ஃபார்முலா இருக்குது, எல்லா ஃபார்முலாவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஃபார்முலா சார்ட் வேணும்னா இந்த நம்பருக்கு 7358591547 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபார்முலா சார்ட் அனுப்பி வைக்கிறேன். 2 சார்ட் வரும். அந்த 2 சார்ட்டும் பிரிண்ட் எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க. எதை கேட்டாலும் ஃபார்முலா அப்படியே அங்கே போயிடலாம். இப்போ சீக்கன்ட் ஸ்கொயர் டீயை இன்டகிரேட் பண்ணால் tan டி, ரைட்? இது வி, இது டியூ. ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ நான் அதில் கொண்டு வந்து போட போகிறேன். integral u dv equal to uv minus integral v du. u என்ன t, v என்ன tan t. லிமிட் போட்டுறணும் 0 to π/4. விடை எழுதிட்டு இருக்கேன், ரைட்? மைனஸ் இன்டகிரல் லிமிட் 0 to π/4. v என்ன tan t, tan t. இந்த du என்ன dt. அவ்வளோதான். இப்போது இதை அப்படி வச்சுக்கிறேன். டி tan t அப்படியே இருக்கட்டும், 0 to π/4 அப்படியே இருக்கட்டும். நான் இதை லிமிட் கொடுக்கல, இதை இன்டகிரேட் பண்ணிடுறேன். இப்போ இன்டகிரல் 0 to π/4 இது அப்படியே இருக்கட்டும். இந்த tan t-யை sin t by cos t இப்படி எழுதிக்கலாமா? எழுதிட்டு இன்ட்டு dt. இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய் மேலே கொடுத்துட்றேன் sin t-க்கு. அப்போ இங்கே ப்ளஸ் ஆகிடும். அப்போது t tan t 0 to π/4 மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது, மைனஸ் உள்ளே போக போகுது. இன்டகிரல் 0 to π/4 மைனஸ் sin t டிவைடட் பை காஸ் டி இன்ட்டு டிடி, ரைட்? இப்போ இந்த இன்டகிரேஷன் என்னன்னா, கீழே இருக்கிற காஸ் டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிற மைனஸ் sin t, காஸ் டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin t தானே. அப்போது கீழே இருக்கிறது டிஃபரன்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிறது வருது அப்படின்னா, இந்த மொத்த இன்டகிரேஷன் என்னன்னா லாக் போட்டு கீழே இருக்கிறது. அப்போது t tan t 0 to π/4 ப்ளஸ் log டினாமினேட்டர் cos t. இதை இன்டகிரேட் பண்ணால் லாக் போட்டு டினாமினேட்டர் இருக்கிற ஃபங்க்ஷன். லிமிட் வந்து இன்டகிரேட் பண்ணி முடித்த உடனே லிமிட்டை சைடில் 0 to π/4 இப்படி கொடுத்துடணும். இப்போ லிமிட் கொடுக்கலாம். முதல்ல அப்பர் லிமிட் டீக்கு தான் கொடுக்கணும். அப்போ π/4 tan π/4, ரைட்? மைனஸ் லோவர் லிமிட் 0 கொடுத்தா டீக்கு 0 இன்ட்டு எனிதிங் எல்லாமே 0 ஆகிடும், இப்படி ஆகிடும். ப்ளஸ் இப்போ அப்பர் லிமிட் முதல்ல டீக்கு π/4 கொடுக்குறோம். அப்போ லாக் காஸ் π/4 மைனஸ் லோவர் லிமிட் லாக் காஸ் டீக்கு தான் கொடுக்கணும் 0. இது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், ரைட்? இது பாருங்கள், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். லோவர் லிமிட் 0 ஆகிடுது, இங்கே 0 ஆகிடுது. இங்கேயும் பாருங்கள், காஸ் 0 1 log 1 0, இது ஃபுல்லாக 0 ஆகிடும், இது 0. அப்போது π/4 tan π/4 tan 45 டிகிரி 1, π/4னா 45 டிகிரி, இந்த 0 விட்டுறேன். ப்ளஸ் log cos π/4 வந்து cos 45 டிகிரி 1/√2, ரைட்? இதோட வேல்யூ போட்டேன், இது 0 ஆகிடும். இப்போ 1 இன்ட்டு π/4 π/4 ப்ளஸ் log இந்த √2 இருக்கு இல்லையா, இதை மேலே கொண்டு போகிறேன். அப்போது 2 பவர் மைனஸ் 1/2 ஆகிடும். ஏன்னா ரூட்டுக்கு வந்து 1/2 வேல்யூ இல்லையா, அடுக்கில் அப்படியே பவர் இங்கே டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு போனால் அந்த பவர் சைன் சேஞ்ச் ஆகிடும். ரூட்டு 1/2ன்றது மைனஸ் 1/2 ஆகிடும். ஓகே, இப்போ லாகோட பவர் ரூல் யூஸ் பண்ணி அந்த மைனஸ் 1/2 ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுறேன். அப்போ π/4 மைனஸ் 1/2 log 2 இப்படி வந்து நிற்குது. இதுலேருந்து காமனாக ஒரு 1/2 கூட வெளியே எடுக்க முடியும். அப்போ இங்கே π/2 ஆகிடும். மைனஸ் இந்த 1/2 தான் வெளியே வந்துருச்சுல்ல, வெறும் log 2. ஸோ இப்படியும் நமக்கு இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், இல்லை இப்படியே கூட இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் பாருங்கள், 4 ஆப்ஷன் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். எந்த வடிவம் தேவையோ பார்த்து பண்ணிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், எப்படி காம்ப்ளிகேட்டடாக என்னென்னலாம் சுற்றி வளைச்சி எங்கே போய் பிடிச்சி தூக்கிட்டு வரதா பாருங்கள். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இந்த 1/2 காமனாக அவங்க வெளியே எடுக்கலாம் இல்லையா,
இந்த மாதிரி எடுத்தும் சொல்லலாம். அவங்க எடுக்காமல் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். வேறு எதுவும் 1/2 வெளியே எடுத்த மாதிரி தெரியல. 5/4 அவசியம் இருந்தால் ஆகணும்ல. இது 2 ஆப்ஷன் இருக்குது. பட் இங்கே மைனஸ் வேணும்ல, இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து 5/4 இல்லையே முன்னாடி. காமனாக 1/2 எடுக்கலையே. ஸோ ஆப்ஷன் பி தாங்க மோஸ்ட் சூட்டபிள். ஓகே, தயவுசெய்து வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் கொடுங்க. மெட்டீரியல்ஸ் வாங்கி என்கரேஜ் பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸ் ஃபுல் செட்டு அவைலபிளாக இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக வாங்குங்க. சார் எனக்கு ப்ராப்ளம் பார்ட்டு மட்டும் பூரா அனுப்பிடுங்க அப்படி சொல்லி கேளுங்க. அது மட்டும் ஜெராக்ஸ் பண்ணி எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்து உங்களுக்கு ரேட் சொல்லுவாங்க. வெறும் ப்ராப்ளம் பார்ட் மட்டும், தியரி இல்லாமல். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் சொல்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஃபுல் செட்டு வாங்கி தான் ஆகணும். 85 புக்லெட் ஃபுல் செட்டு. இதில் 75% வந்து வெறும் ப்ராப்ளம் புக்லெட்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணது, ப்ராப்ளம்ஸ் மட்டும். முக்கியமாக ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ப்ராப்ளம் பார்ட்டு மட்டும் வாங்கி தமிழ் மீடியம்காரங்க எல்லாத்தையும் படிங்க. அப்படி ப்ராப்ளம் பார்ட்டு மட்டும் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ண தியரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் ஆகும். ஓகே, ஸோ 85 புக்லெட் ஃபுல் செட்டு இங்கிலீஷ் மீடியம் வாங்கிடுங்க, யோசிக்காதீங்க. தமிழ் மீடியம் ப்ராப்ளம் தியரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தியரி ப்ராப்ளம் அப்படி இருக்கும். அந்த ப்ராப்ளம் மட்டும் வாங்கிடுங்க. ஓகே, இது வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த 85 புக்லெட் ஃபுல்லாக வாங்குறவங்களுக்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக தரோம். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். டெஸ்ட் பேட்ச்னால் எக்ஸாம் வரைக்குமே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அனுப்பிக்கிட்டே இருப்போம். வாரத்துக்கு 3 டெஸ்ட் இருக்கும். ஓகே சார், இதெல்லாம் எதுவுமே எனக்கு தோதில்லை இப்போதைக்கு. இது 1500 ருபீஸ்க்கு 5 யூனிட் முக்கியமான ப்ராப்ளம் புக்லெட்டு சொன்னீங்களே, 5 யூனிட்டு 10 புக்லெட்டாக வரும். சிறுக பின் பண்ணி தரேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா மலப்பாயிடும்னு பின் பண்ணி தரேன். அது வாங்கி படிங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், 4 இயர், காம்ப்ளெக்ஸ், ப்ராபபிலிட்டி, மெக்கானிக்ஸ், இந்த 5 யூனிட் மட்டும் முக்கியமான ப்ராப்ளம் சால்வ் பண்ண 10 புக்லெட் 1500க்கு கொரியர் சார்ஜோட உங்களுக்கு அனுப்பி வைக்க சொல்கிறேன். ஓகே, வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.